வாஷிங்டன் சுந்தர சிஎஸ்கேலேருந்து ஜிடிக்கு ட்ரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே, இந்த ஒரு ட்ரேட் நடக்குமா? இந்த ஒரு ட்ரேட் உண்மையா? வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேக்கு வருவாரான்னு கேட்டால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சமயம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தரை வந்து சிஎஸ்கே வந்து எப்படியா எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அஸ்வினுக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து தேவை. ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் தான். ஸோ அவருக்காக வந்து ஜிடி கிட்ட வந்து சிஎஸ்கே வந்து பேசுகிறாங்க. ஜிடியும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஒரு கேஷ் ட்ரேடாக வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டீமும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. கேஷ் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஆக்ஷனில் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து 3.2 கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஜிடி அப்படின்னா, அந்த ஒரு காசை சிஎஸ்கே காசாக கொடுத்து வாங்குவாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து அவங்க ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படி இல்லைனா பிளேயரை கொடுத்து இன்னொரு பிளேயர் வந்து வாங்கலாம். ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். பட் இது ஒரு காசு கொடுத்து வாங்குற ஒரு ட்ரேடாகவே மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் இந்த ஆர்டிக்கல் சொன்னது உண்மையா? இதை பற்றி ஏதாவது அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கான்னு கேட்டால் எந்த அஃபிஷியல் நியூஸும் வரல, எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. பெரிய பெரிய லைக் இந்த எக்ஸ்பர்ட்ஸுமே இதை பற்றி பேசலை. ஆனால் இதை பற்றி ஒரு சில ஆர்டிகல்ஸ், பெரிய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது உண்மைதான். ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ சிஎஸ்கேயோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாகவே என்ன இருக்குது அப்படின்னா, எப்படியாச்சும் சஞ்சு சாம்சனை கொண்டு வரணும். அது ஆக்ஷனில் போனாலும் சரி, ட்ரேட் பண்ணாலும் சரி, சஞ்சு சாம்சனை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்க முதல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாமே செகண்டரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எந்த அஃபிஷியல் நியூஸுமே வரல. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஃபிட் ஆகிற ஒரு பிளேயரான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஃபிட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஸ்வின் வந்து சிஎஸ்கே எடுத்தது வந்து ஒரு ஆல்ரவுண்டராக தான். ஸ்பின்னும் பண்ணால் அதே நேரத்தில் வந்து ஒரு நாள் ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பின் ஹிட்டராகவும் இருப்பார். எங்கே வேணாலும் நீங்கள் இறக்கி நல்லா ஆட விடலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் டெத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபினிஷிங் டைம் அந்த டைமுமே வந்து டீசெண்டாக ஒரு ரோல் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவார். ஒரு 20 ரன் 30 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியன் டீமுக்குமே வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங்லும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போது சிஎஸ்கேக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் தான். ஸோ இவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா மேலே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து இருக்காது. அவரோட கேம் ஆடலாம். இவருமே வந்து கொஞ்சம் அது பேலன்ஸ்டாக வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. அண்ட் அஸ்வினுக்கு அப்புறம் வந்து இந்தியன் டீம்லேயே வந்து வாஷிங்டன் சுந்தரை தான் பார்க்குறாங்க அப்படின் போது சிஎஸ்கேக்கு இன்னுமே வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக வந்து இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பட் ஜிடி வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிடி வந்து ஒரு அந்த யங்ஸ்டர் ஸ்கோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேப்டனை பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஒரு யங்ஸ்டராக தான் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் கில்லை வந்து கேப்டனாக வச்சாங்க. அண்ட் இந்த டீம் அப்படின்னு பார்த்தாலே அந்த ரஷித் கான் அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன பிளேயர்ஸ், ஒரு 4-5 பிளேயர்ஸ் வந்து சொல்லலாம். அந்த பிளேயர்ஸை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து யங்ஸ்டராக தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி டீமில் ஒரு 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தரை 3 கோடிக்கு வந்து அவங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு ஸ்டீல் தான். அவ்வளோ சீக்கிரத்தை வந்து விட மாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. சரி, ஒருவேளை ஆக்ஷனுக்கு வந்து விடுவாங்களா ப்ரோ? ஏன்னா நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை வந்து ஜிடி ஒழுங்காக யூஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டால் ஆமாம், யூஸ் பண்ணலை. ஒரு 6 மேட்ச் தான் வந்து ஜிடிக்காக வந்து ஆடி இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வச்சு கொடுத்தாரான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிடி வந்து வாஷிங்டன் சுந்தரை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆக்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிஎஸ்கேனால் எடுக்க முடியாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஸில் வந்து போவாங்க. பட் சஞ்சு சாம்சன், கேமரான் கிரீன் அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து போவாங்க. அதை தாண்டி வாஷிங்டன் சுந்தர் வராரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை எப்படியாச்சும் டீமில் எடுக்கணும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியான டீம்ஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2 ஸ்பின்னர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, அவங்க வந்து சஞ்சு சாம்சன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த பர்ஸ் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பின்னரோட நீட் வந்து டெஃபினட்டாக இருக்கும். இப்போ சிஎஸ்கேக்கு தேவைன்றதை விட நம்ம ராஜஸ்தானை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டெஃபினட்டாக ஒரு பெரிய நீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு போவாங்க. ஸோ ஆக்ஷனில் வந்தால் சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு ட்ரேடை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டாவோ இல்லை எந்த அப்டேட்டும் வரல. பட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்தால் அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம்.